ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக நம்ம வீடுகளில் பூஜைகள் நம்ம செய்வோம். அந்த பூஜைகள் செய்தாலுமே நம்ம வீட்டில் உள்ள அந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறத நம்ம எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பூஜையின் மூலமாக நம்ம செய்யும் பொழுது, பூஜை அறைகளில் நம்ம இறைவனை இவ்வாறு வழிபடும் பொழுது நமக்கு நம்மளுடைய வீட்டுகளில் எப்பொழுதுமே அந்த தெய்வ சக்தியானதை நம்ம நிலைத்து நிற்க வைக்கவும், அதை வெளியே போகாமல் வைக்கவும் நம்மளால் இவ்வாறான விஷயங்கள் செய்யும் பொழுது தான் அது முடியும். ஏன்னா நம்ம பூஜை செய்கிறோம், பூஜை செய்தாலும் சில நேரங்களில் நம்ம சாமியை வழிபட்டாலும் எங்களுக்கு கஷ்டம் குறையலை அப்படின்னு நம்ம புலம்புறது உண்டு. வீடுகளில் சண்டை சச்சரவு இருப்பது அப்படிங்கிறதும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறது தான். அப்போ அதை முறைப்படி நம்ம செய்யும் பொழுது தான் அந்த பூஜையிலையும் நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம வீடுகளில் உள்ள இறை சக்தியையும் நம்ம வீடுகளுக்குள்ளேயே தக்க வைத்து கொள்ள முடியும். அது வெளியே போகாத மாதிரியும் நம்ம பார்த்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமங்கலமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. எதிர்மறையான சொற்கள், தேவையில்லாத சொற்கள், அடுத்தவர்களை பற்றி நம்ம குறை கூறுவது, பொறாமை கொள்வது, இவ்வாறான செயல்களை நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகிறதுனா, வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல்களும் தெய்வ சக்திகளும் மகாலட்சுமி கடாசமும் நம்மை விட்டு வெளியேறி விடுகிறது. அப்போ வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆற்றலையும் அந்த இறைத்தன்மையும் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இறைத்தன்மையை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தக்க வைத்து கொள்ளணும், அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த இறைத்தன்மையை எப்படி வெளியேற்றாமல் வீட்டுக்குள்ளேயே தக்க வைத்து கொள்ள போகிறோம், அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே அதிகாலையில் எழும் பொழுதே அந்த நல்ல ஓசைகளோடு நம்ம எழணும். தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், கந்தபுராணம் இப்படியாப்பட்டவைகளை நம்ம அனுதினமும் கேட்டுக்கொண்டு நம்ம அன்றைய நாளை தொடங்கும் பொழுது வீட்டிற்குள்ளும் அந்த ஒளியானது ஒலிக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையோடு நம்மளுடைய வீடானது விளங்கி கொண்டு இருக்கும். நம்மளால் அதை பாராயணம் செய்ய முடியும், நம்மளால் அதை சொல்ல முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பூஜை அறையில் உட்காந்து அதை நல்ல சத்தமாக உரைக்க பாடுவது ஒரு சிறப்பான விஷயம். அதை நம்மளால் பாராயணம் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்கனவே பாடியவர்கள் இருப்பார்கள் பார்த்தீங்களா, அந்த பாடலை கூட நம்ம போட்டு அதை கேட்டிருக்கலாம். இப்படி நம்ம அதிகாலையில் எழும்பொழுதே அந்த தெய்வீக தன்மையுள்ள பாடல்களை கேட்பது ஒரு சிறந்த விஷயம். இது வீடுகள்லையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களையும் சிந்தனைகளையும் நமக்குள்ளே எழச் செய்யும். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்கிறோமோ உணர்ந்தோமோ அந்தபடி தான் நம்மளுடைய மனமும் உடலுமானது அசைந்து கொடுத்து அந்த வேலைகளை ஈடுபாடு செய்யும். இப்போ காலையிலேயே நம்ம தெய்வீகத்தன்மையோடு இருக்கும்பொழுது என்ன ஆகிறது, நமக்கு எல்லாமே அந்த தெய்வீக ஆற்றலால் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளணும். வீடையே நம்ம கோயிலாக மாற்றும் பொழுது தான் நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நமக்கு எந்த ஒரு மனநிலை நிகழ்கிறது. இப்போ ஆலயத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா மந்திரங்கள் பாராயணம் செய்வாங்க, நல்ல ஒரு நறுமணங்கள் வீசும். அதுபோல் எப்பொழுதுமே ஒளி சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும், மணி அடித்து நல்லா எல்லாருமே இறைவனை வழிபட்டு கொண்டு இருப்பார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலையை நம்ம வீட்டிலும் ஏற்படுத்தும் பொழுது கோயிலுக்குள்ளே நம்ம போகும் பொழுதே நம்மளுடைய மனதானது அப்படியே ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளும் வருவது கிடையாது. அதே போல் நம்ம வீட்டிலேயும் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லா இடத்துலையுமே அது நல்லதாக தான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அதிகாலையில் நம்ம எழும்பொழுது என்ன பண்ணணும், இவ்வாறான இந்த பாடல்களை நம்ம தெரிந்து கொண்டு காலையில் தினமும் அதை உச்சரித்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா காலையில் எப்பொழுதுமே நறுமணம் வீசுகிற வகையில் இருக்கின்ற பத்திகளையும் வாங்கி பத்தி இந்த மாதிரி சாம்பிராணி அதுகளையும் நம்ம பயன்படுத்துவது சிறப்பு. வீடு முழுக்க அவ்வாறான நறுமணம் நமக்குள்ளே வீசும் பொழுது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவர்கள் எந்த ஒரு மனநிலையில் இந்த எதிர்மறையான மனநிலையில் வந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சோகமாக வந்தாலும் சரி, அந்த தெய்வீக தன்மையை அவர்கள் நம் வீட்டில் வந்து உணரும் பொழுது அவர்களுக்கும் அந்த மனநிலையானது சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்மளுடைய ஆற்றலானது அந்த ஆலயத்திற்குள் நம்ம போகும்பொழுது எப்படி நமக்கு நிகழ்கிறதோ அதே போல தான் நம்ம வீட்டிற்குள்ளும் இருக்கும் பொழுது நமக்கு இவ்வாறான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் அதிகாலையில் எழுந்து
நம்ம எப்பொழுதுமே நறுமணம் வீசக்கூடிய அந்த சாம்பிராணி புகைகளை நம்ம சுவாசிப்பது ஒரு சிறந்ததாக இருக்கும். சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு அதற்கப்புறம் குளித்துவிட்டு இறைவனை வழிபட்டு விளக்கேற்றி அன்றைய நாளை புதுப்பித்து சிறப்போடு வழிநடத்தி செல்வது சிறந்ததாக இருக்கும். பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அவளுக்கு அவ்வளோ அவர்களுடைய குடும்பமானது மேலோங்கி வரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதை ஆண்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் பெண்களை எப்பொழுதுமே தரக்குறைவாகவும் நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசினா கூட சில நேரங்களில் நம்மளுடைய வீடுகளில் நம்மளுக்கு தேவையில்லாத துன்பங்கள் வந்து நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அந்த குடும்பத்தை எவ்வளோ நன்றாக நகர்த்தி செல்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குடும்பமானது மிகவும் ஒற்றுமையுடனும் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. சின்ன குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது, சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவ்வாறான விஷயங்களை பழகி கொள்வது தான் ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் மீது தான் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த விஷயங்கள்லேருந்து அவர்களை புறக்கணித்து இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபாடு செய்வது தான் சிறப்பு. சிறு வயதிலிருந்தே நம்ம பழகும் பொழுது தான் அவர்களுக்கு முதுமை வகையிலையும் அவர்கள் தனியாக போனால் கூட அவர்களுடைய வீட்டில் கூட இந்த பழக்கமானது தொடர்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளால் வீட்டில் இருக்க முடியலன்னா கூட அவர்களிடம் சொல்லி இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது அவர்கள் நம்ம இல்லைனா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லனா கூட அவர்கள் இந்த பழக்கத்தை அவர்கள் முறைப்படி கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளுக்கு நம்ம கட்டாயம் இதை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் என பார்க்காமல் இருவருமே ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடோடு இறைவனை தாமும் தானை சார்ந்தவர்களும் எல்லோருமே நலமுடன் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது நமக்கும் சரி எல்லாருக்கும் நன்மைகளே வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் ஆமாம் அவன் நல்லா இருக்கணும், நான் இதை பண்ணணுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஒரு உயிர் தான், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் தான் பல உயிர்களில் கலந்திருக்கின்றது அந்த சிவம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜைகளில் நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய வீட்டையும் சரி தினமும் இவ்வாறு பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வருவது சிறப்பானது. இந்த நாளில் மட்டும் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தினமும் பண்ணுறதே சிறப்பு தான். ஏன்னா நம்ம தினமும் பண்ணும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய உடலானது அந்த இடத்துல நம்மளுடைய மனதை ஊக்கப்படுத்தி அந்த இடத்துல அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக கொண்டு வரும். அப்போ எது விஷயத்திற்கும் நம்ம அடிமையாகி நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் கெடுத்துக்கொள்கிறோம். ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம அந்த நிலையில் நம்ம போகும் பொழுது அதற்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக நினைத்து கொண்டு அதில் தொடங்குவது சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்போ அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி நல்ல பாராயணம் உள்ள மந்திரங்களை நம்ம ஜெபித்து நறுமணமிக்க அந்த வாசனை பொருட்களை நம்ம ஏற்றி மணி அடித்து நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது அந்த வீடே நமக்கு கோயில் போல் காட்சியளிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதை தினமும் நம்ம காலையும் சரி மாலையும் சரி செய்வது சிறப்பு. இல்லை ஒரு வேலை தான் செய்ய முடியினாலும் அந்த வேலையை நம்ம தெளிவாக இதை பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பூஜைகளில் ஈடுபடும்போது மனத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. சஞ்சலம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பூஜையில் ஈடுபடுறோம், அதற்கப்புறம் ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை இதை டக்குன்னு முடிச்சுட்டு நான் அதுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அது பண்ணோம்னு வைங்களேன், இதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்காது. இதை எப்படா சீக்கிரம் முடிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருக்கும். அப்போ எப்பொழுதுமே பூஜைகளில் நம்ம ஈடுபடும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்போ நம்மளுடைய கவனமானது அங்கே தான் இருக்கும். செயல் இதில் செய்து கொண்டிருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது அதில் தான் இருக்கும். அப்போ அது நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றல்களை உருவாக்கி விட்டுரும். அதனால் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடும் பொழுது எப்போதுமே பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை நம்ம தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக முழு ஈடுபாடோடு இதை நம்ம மேற்கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீடுகளில் நம்ம இந்த பூஜைகளில் ஈடுபட்டாலும் சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த பூஜையில் இருக்கின்ற அந்த நேர்மறையான இறைத்தன்மை நிலைத்து நிற்க மடிக்கிறது. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் செய்கின்ற சில தவறுகள், வீடுகளிலே நம்ம செய்கின்ற தவறுகள் தான். எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது, அதாவது தரக்குறைவாக.
மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு கொண்டு நம்ம பேசக்கூடாது. பூஜைகளில் ஈடுபடுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனதானதை இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த மனதானதை நம்ம எப்பொழுதுமே தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம என்றைக்குமே வீடுகளில் பேசக்கூடாது. அமங்கலமான சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தர் மீது ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே நம்ம இருக்கக்கூடாது. யாரையும் சாப விடக்கூடாது. இவ்வாறான தவறான சொற்களை நம்ம பயன்படுத்தும் பொழுதே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது வெளியேறிவிடும், இறைத்தன்மை வெளியேறிவிடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்திற்கு சென்றால் எவ்வளோ கட்டுப்பாட்டோடு ஒழுக்க முறையில் நம்ம இறைவனை வழிபட்டு விட்டு அங்கே பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறோமோ அதே முறையை நம்ம வீடுகள்லையுமே பின்பற்றினாலே போதும். அமங்கலமான வார்த்தைகளை நம்ம என்றைக்குமே ஆலயங்களில் பயன்படுத்த மாட்டோம். நாம் பேசுகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள். நாம் உடனே அடுத்தவர்கள் அப்படி செய்கிறார்களே, அப்போ நாம் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இது நமக்கான நல்வழி பாதைகளை கொண்டு வருவது. அது நாம் செய்யும் பொழுது மற்றவர்களும் பார்த்து அதை கற்றுத்தேர்ந்தால் அவர்களுக்கும் அது நன்மையை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்பதை நிப்பாட்டி விடணும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையில் நாம் கொண்டு போய் அதை நல்ல முறையில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். அதற்காக நாம் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களை நம்ம முழு ஈடுபாடோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே தினமும் செய்வது சிறப்பு. இறைவனை வழிபட்டு அன்றைய நாள் நீங்கள் தொடங்கினாலே அன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகும். இறைத்தன்மையும் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். சண்டை சச்சரவுகள் எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. எப்பொழுதுமே தேவையில்லாத சொற்களையுமே வீட்டுக்குள்ளே பேசுவதை தவிர்த்து விடுங்க. அமங்கலமான வார்த்தைகளை பேசுறதுனால வீட்லேயும் சரி, உங்களை சுற்றி இருப்ப மற்ற மனிதர்களுக்கு சரி, இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். தினம்தோறும் இந்த விஷயத்தை கடைபிடித்து கொண்டு வார்கள். தினம்தோறும் முடியாதவர்கள் கூட உங்களுக்கு முடிந்த வேலைகளையாவது இதை செய்து கொண்டு வாருங்கள். அப்பொழுதாவது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழக்க முறைகளை ஈடுபடுத்திவிடும். அதனால் காலையில் எழும்பொழுதே உங்களுக்குள்ள இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் வகையில் எதையாவது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயமானது நம்ம காதில் கேட்கிறோம் அப்படிங்கிறது பட்சத்தில் அதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கடந்து போயிட்டோம்னா அது நமக்கு நினைவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது தான். அதனால் நினைவில் வைத்து கொண்டு எதையுமே நம்ம செயலாற்றுவது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் ஏதோ கடமைக்கு கேட்டுட்டு போயிடுறோம் அப்படிங்கிறத தவிர்த்து அதை தாண்டி அதை முறைப்படி செயலாற்றினால் மட்டும்தான் அதில் உள்ள அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் ஏதோ கேட்குறோம் பார்த்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத தவிர்த்து தினசரி உங்கள் வீடுகள்லையும் சரி இதை பின்பற்றி வாருங்கள். ஏன்னா இதை உணர்ந்தவர்கள் தான் அதை மற்றவர்களுக்கும் உணர்த்துவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். உணராதவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உணர்த்தி விட்டு போனவர்கள் படி நாமளும் செய்து அந்த பலனானதை முன்னொரு வழி அடிவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.